அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பெரிய புராணத்தில் இருந்து 64 நாயன்மார்களை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது அதில் நமிநந்தி அடிகள், இதுக்கு முன்னால் காரைக்காலம் யாரை பார்த்தோம், இப்போது நமிநந்தி அடிகள் அப்படின்னு பார்க்குறோம். நமிநந்தி அடிகள் காரைக்கால் நீலநக்க நாயனாரையும் பார்த்தோம். இப்போ சமீபத்தில் கடைசியாக பார்த்தது நீலநக்க நாயனார் இல்லையா. இப்போது நமிநந்தி அடிகள் அப்படிங்கிறவரை பார்க்க போகிறோம். நமிநந்தி அடிகள் திருவாரூர் இருக்கு இல்லையா, அதுக்கு தெற்க இப்போது திருமப்பற்று என்ற ஒரு ஊர், இப்போ அதுக்கு பெரும் திருமப்பற்று ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு பழைய பெயர் ஏமப்பேரூர். அந்த ஊரில் நமிநந்தி அடிகள் என்ற ஒரு அந்தனர் குலத்தில் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் சிவபக்தியில் திளைத்தவர். சிவபூஜை சிவதீட்சை வாங்கி 4 நேரமும் வீட்டிலேயே சிவபூஜை செய்கிறவர். அவர் மனைவி அதற்கு தகுந்தாற்போல் ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொடுப்பார். அவர் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி திருவாரூருக்கு சென்று அங்கே உள்ள தியாகேச பெருமானை வணங்கி அந்த கோயில்களை பெருக்குதல், கூட்டுதல், குப்பைகளை அள்ளுதல், தண்ணீர் விட்டு கழுவி விடுதல் போன்ற வேலைகளை எல்லாம் அந்த தொண்டுகளையும் செய்வார். அவர் அந்த சிவ தொண்டுகளும் செய்வார். அந்த சிவனடியார்களுக்கு அந்த சிவ பூஜை செய்ய வரும்போது அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் செய்வார். அவரும் அந்த திருவாரூரில் இருக்கின்ற தியாகேசனை வணங்குவார், பூஜை செய்வார். அப்படி அவர் இருக்கையில் ஒரு நாள் திருவாரூரில் இவருக்கு அந்த திருவாரூருக்கும் திருமப்பற்றுக்கும் 6 மைல், முந்தைய கணக்கில் 6 மைல், இப்போன்னா 9 கிலோமீட்டர் இருக்கலாம். அந்த ஊரில் இருந்து தான் இவர் நடந்து வந்து எல்லா வேலையும் செய்துட்டு வீட்டு வயல் வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டு வேலையை வீட்டில் பூஜையெல்லாம் முடித்து வந்து செஞ்சுட்டு போவார். அது மாதிரி ஒரு நாள் சில காலம் வர முடியாமல் வயல்ல எல்லாம் வேலை இருந்துச்சு. அந்த வயல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்லேயும் சிவ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் 2-3 மாதம் கழித்து அந்த திருவாரூருக்கு வந்தார். வந்து பார்த்தாக்க நிறைய குப்பை கோலங்கள், அதோட இந்த சிவனடியார் சாப்பிட்டு விட்டு போன பொருள்கள் அதெல்லாம் மிஞ்சி அங்கங்கே சிந்தி கிடந்துச்சு, புல்லு முளைச்சி கிடந்துச்சு. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணார், பூஜைகளையும் பார்த்தார். எல்லா பூஜையும் முடித்த பிறகு எல்லாத்தையும் சுத்தம் பண்ண பிறகு பார்த்தா இருட்டிடுச்சு. அன்னைக்கு அந்த சிவனுக்கு பூஜை செய்கிற அர்ச்சகர் உள்ள இருக்க தியாகேஸ்வருக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்க அம்மனுக்கும் விளக்கேற்றி பூஜையெல்லாம் அபிஷேகம் ஆராதனையெல்லாம் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். ஆனால் இவர் என்ன பண்ணார், அந்த காலத்தில் கோயில் கதவை போட்டு வெளியே கொண்டு போக மாட்டாங்க. அங்கங்கே பைரவர் இருக்கார் இல்லையா, அந்த பைரவர் சிலைக்கிட்ட தான் வச்சுருவாங்க. அடுத்த சிவனடியார் அதை எடுத்து திறந்து நியமனிஷ்டப்படி அவர் பூஜை பண்ணலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி இருந்ததுனால இவர் அப்படியே சுற்றி பார்க்கையில் பக்கத்துலேயே திருமதில் சுவரை ஒட்டி ஒரு சிவலிங்கம், அது அறநெறி கோயில்னு பேர் அந்த கோயிலுக்கு. அந்த கோயிலில் பார்த்தா விளக்கு இல்லை. என்னடா நம்ம சுத்தமெல்லாம் பண்ணிட்டோம், விளக்கு இல்லாமல் இருக்குதே, விளக்கு எரியாமல் இருக்குதே, சிவபெருமான்கிட்ட சிவலிங்கத்துக்கிட்ட ஒரு விளக்கு கூட இல்லையே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினச்சார். அந்த காலத்தில் எண்ணெய் விட்டு விளக்கேற்றுறதில்ல. அவர் வீட்டில் பசுமாடுகள் தான் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த வீட்டு நெய்யவே கொண்டு போய் விளக்கு போடுவாங்க. நம்ம வீட்டிலேருந்து நெய் எடுத்துகிட்டு வரலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு சரி பக்கத்தில் இருக்க வீட்டில் போய் நெய் கேட்டு வாங்கிட்டு வருவோன்னு போகிறார். போனால் அது சமணர்கள் வீடுன்னு இவருக்கு தெரியாது. அது சமணர்களுடைய ஆதிக்கம் இருந்த காலம். அங்கே போய் அம்மா இந்த அறநெறி சிவலிங்கத்துக்கு
விளக்கு போடணும், கொஞ்சம் நெய் கொடுங்க இந்த அகல் விளக்குலன்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லுது, அதெல்லாம் இங்கே நெய்யெல்லாம் கிடையாது போங்க அப்படின்னு சொல்லு. அந்த நேரத்தில் உள்ளே இருந்து இன்னொருத்தவங்க வந்தாங்க. வந்து, இந்த பாரு, உங்கள் சாமி கையில் தான் அக்னியை ஏந்தி தீச்சட்டி ஏந்தி இருக்காரே சிவபெருமானே, அவருக்கு எதுக்கு விளக்கு போடுற? போட வேண்டாம், போ, அவருக்கு அந்த வெளிச்சமே போதும் அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே அது மட்டும் இல்லாமல், இந்தா அதுக்கு மேலே நீ விளக்கு போடணும்னு நினச்ச, பச்சை தண்ணி ஊற்றி விளக்கு போடு, உங்கள் சாமி எரியுதான்னு பார்ப்போம். சாமிக்கு அது பச்சை தண்ணி ஊற்றி விளக்கு போட்டாக்க எரியுதான்னு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே சரி நம்ம பார்ப்போம் சொல்லிட்டு இவர் இன்னும் எங்கே நெய் கிடைக்குதான்னு பார்ப்போம்னு நினச்சிட்டு கோயிலுக்கு வராரு. கோயிலில் வந்து பார்த்தா அழுகுறாரு, புலம்புறாரு, என்ன எவ்வளோ செஞ்சு பார்க்குறாரு. அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கையில் இன்னும் என்ன செய்கிறது, விளக்கேற்ற முடியலையேன்னு நினைக்கையில் அங்கேருந்து வானத்தில் ஒரு ஜோதி வடிவமாக ஒரு வடிவம் தெரியுது, ஒரு ஒளி எழும்புது. அன்பனே, விளக்கேற்ற நினைக்கிறாயா? சரி சரி, கவலைப்படாதே, அதை மறந்து விடு. நீ போய் அந்த குளத்தில் உள்ள தண்ணீரை எடுத்து விளக்கு போடு என்று சொல்லிட்டாங்க. யாடாடா, இவர் கண்ணை மூடி அழுது தவிச்சுக்கிட்டு இருந்தாரா. அந்த சத்தம் கேட்ட உடனே இவர் சந்தோஷமாக போச்சு. ஆடுறாரு, பாடுறாரு, சாமி கும்பிட்றாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்படியே போகிறாரு. திருமுக்குளத்தில் எடுத்து தண்ணி எடுத்து அறநெறி கோவிலில் சுற்றி விளக்கு போடுறாரு. தண்ணியில் எத்தனை விளக்கு வேணாலும் போடலாமே, எல்லா விளக்கும் ஜோதியாக எரியுது. பார்த்தா அவர் சளிக்காம கோபுரம் வரைக்கும், அதில் உச்சி வரைக்கும் நிறைய விளக்கு போடுறாரு. தண்ணியை ஊற்றி ஊற்றி பஞ்சு திரி இருக்கு, எடுத்து எடுத்து திரிச்சு திரிச்சு போட்டு விளக்கு போடுறாரு. பார்த்தா என்ன அறநெறி கோயிலில் இத்தனை விளக்கு தெரியுதுன்னு ஊர்க்காரங்கெல்லாம் கூட சிவபக்தர்கள்லாம் வந்துடுறாங்க. இந்த சமணர்களும் வராங்க. நெய் ஏட்டார் நம்மகிட்ட, இவ என்னம்மா விளக்கு அப்படி எரியுது அப்படின்னு சொல்லி. இந்த நெய் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன சமணர் வீட்டில் இருந்தும் வந்திருக்கிறாங்க. போய் பார்த்தா விளக்கு ஜெகஜோதியாக எரியுது. கீழேருந்து மேலே வரைக்கும் அவ்வளவுக்கும் தண்ணி மோந்து மோந்து ஊற்றி 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 இரவு வரும் போல விளக்கு போடுறாரு. நிறைய எரியுது. எரிஞ்சதை பார்த்த உடனே எல்லாரும் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இதனடா பானையில் திருக்குளத்து தண்ணி தான் கொண்டு வராரு, எல்லா விளக்குலையும் ஊற்றுறாரு, அதுதான் இவ்வளவு நேரம் எரியுது அப்படின்னு சொல்லி அதை ஒரு திருவிழா மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்த பிறகு இந்த சமணர் இருந்தார் இல்லையா, உங்கள் கையில், உங்கள் சாமி தான் கையில் நெருப்ப வச்சுட்ருக்காரு, அவருக்கு இருக்கு விளக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த சமணரும் வந்திருக்காரு. பார்த்தா ஆஹா, அந்த வீட்டிலேருந்து அந்த அம்மாக்களும் வந்திருக்குறாங்க. ஆஹா, இது வல்லவோ தெய்வம் நினச்சிட்டு அப்படியே வெக்கி நாணி தலையை குனிஞ்சுக்கிட்டே ஓடியே போயிடுறாங்க. அப்படி போன பிறகு இந்த தண்ணி எடுக்கும்போது என்ன செஞ்சார் இவர், இந்த ஒளி வந்த உடனே ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா சொன்னார். அதே மாதிரி தண்ணீரை எடுக்கும்போதும் ஓம் நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லித்தான் விளக்கேற்றுறாரு. அந்த நமச்சிவாய என்ற மந்திரமானது அந்த விளக்கை நன்றாக எரிய ஜோதியாக சுடர்விட்டு எரிய செய்கிறது. அந்த ஓம் நமச்சிவாய என்ற 5 எழுத்தை நாமும் ஓதுவோம். அவர் விளக்கரிக்க செய்தார் இல்லையா, செய்து விட்டு அவர் இரவு பூஜைக்கு போகணும், வீட்டில் இருக்க சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணணும். அதை மறந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. எந்நேரம்னாலும் படுக்க முன்னால் அவர் சிவபூஜை பண்ணிட்டு தான் குளிச்சுட்டு சிவபூஜை பண்ணிவிட்டு அப்புறம்தான் சாப்பிட்டு படுக்கணும். அதை மறந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. திடீர்னு நினைவு வருது, ஆகா நம்ம இந்த சிவலிங்கத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தோமே, வீட்டில் இருக்க சிவலிங்கத்துக்கு இன்னும் நம்ம ஒன்றும் பிரசாதம் வைக்கலையே, அதை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி சிவபிரானை கும்பிட்டுட்டு நல்லா மனசார வணங்கிட்டு வீட்டுக்கு போகிறார். போகிறவர் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்ப்போம். மதுரை விசாலாட்சி ஆட்சின்னு போடுங்க, என்னுடைய பதிவுகள் வரும், பாருங்க, போடுங்க. இதை கேட்டு பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். நமது சைவ சமயத்தில் இந்த சிவபெருமான், அதாவது இந்து மதத்தில்
சிவபெருமான் நடத்திய லீலைகள், கண்ணன் நடத்திய லீலைகள் ஏராளம். கண்ணன் லீலைகள் என்றால் சிவபெருமான் திருவிளையாடல்கள்னு சொல்லலாம். அதனால அந்த லீலைகளை எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். நமது இந்து மதத்தை நாம் பரப்புவதில்லை, ஆனால் அதை புரிந்து கொள்ளவாது வேண்டுமல்லவா, தெரிந்து அதனுடைய தாத்பரியங்கள் என்ன, வேதங்கள் என்ன சொல்கிறது, என்ன நடந்திருக்கிறது என்ற வரலாற்றையாவது தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? அதனால் கண்டிப்பாக இந்த பாருங்கள். இந்த பதிவு ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். இதை புஸ்தகத்தில் படித்தா நீங்கள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுமையான தமிழ், நிறைய பக்கங்கள், அவற்றையெல்லாம் விட்டு ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். கேட்டு குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். அவர்களுக்கு தெய்வ பக்தியை ஊட்டுங்கள். நல்லொழுக்கத்தை, தெய்வ பக்தி வந்தாலே நல்லொழுக்கம் வந்துவிடும், கல்வி வந்துவிடும், எல்லா வசதியும் அந்த நம சிவாய என்ற நாமம் கொடுத்துவிடும். அதனால் தொடர்ந்து பாருங்கள், குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்கிறதுல என்னமோ வித்தியாசம் இருந்தால் அதையும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதுபடியும் நான் சொல்கிறேன். இல்லை இதில் இருக்க பாடல்கள்லாம் சொல்லணும்னு சொன்னால் ரொம்ப நாள் ஆகும். நான் பெரிய புராணத்தை முதல்ல எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணுங்கிறதுக்காக இந்த கதைகளை சொல்கிறேன். நான் முழுவதும் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.